வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவர் ஒருவரும் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த கும்பல் ஒருவர் மாணவரை மிரட்டிவிட்டு அவரது கண் முன்னையே அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய செய்தியானது தற்பொழுது தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கும் பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. தினமும் படுகொலை சம்பவங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற சூழ்நிலையில் தமிழகம் தற்போது இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை தாமதப்படுத்தப்படுகிறது. மாநில தலைநகரத்தின் மைய பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தில் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருக்கிறது என்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையினர் மீதோ எந்த பயமும் இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிகிறது. உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகர காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் அவர்களையும் மாணவி மீதான பாலியல் பொறுப்புக்கு முழு பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என இந்த கண்டன அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார்.